சனி வக்கரம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன பலன்களை தரும் என்றால், உலகத்தில் முதல்ல இந்த கன்னிராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், இந்த கன்னிராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்களை 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார். அவர் யாருன்னா உங்களுக்கு 5, 6 கூடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, சொத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி, குழந்தைகளுக்கு அதிபதி, இவர்களுக்கெல்லாம் அதிபதி சனி பகவான். அவர் 7ஆம் வீட்டில் வக்கரம் அடைகிறார். அவர் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5 கூடையன் வக்கரமாகும் பொழுது இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், சார் நான் சொல்றது உங்களுக்கு காமெடியா இருக்கும், ஆனா இதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். 6 கூடையனும் இருந்து வக்கரமாகிறான் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 6 கூடையன் வக்கரமாகும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள் இதெல்லாம் சரியாயிடும். 5 கூடையன் வக்கரமாகும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் தான், உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். சனி வக்கரம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன பலன்களை தரும் என்றால், உலகத்தில் முதல்ல இந்த கன்னிராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், விருச்சிக ராசினா தேளு, கடகராசினா நண்டு, மீனராசினா மீன், ஆனா கன்னிராசினா நீங்க கன்னிராசி. எத்தனை வயசானாலும் நீங்க கன்னிராசி தான். இந்த கன்னிராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்களை 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார். அவர் யாருன்னா உங்களுக்கு 5, 6 கூடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, சொத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி, குழந்தைகளுக்கு அதிபதி, இவர்களுக்கெல்லாம் அதிபதி சனி பகவான். அவர் 7ஆம் வீட்டில் வக்கரம் அடைகிறார். அவர் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருதல் போன்றவை எல்லாம் ஏற்படும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு 5 கூடையவன் வக்கரமாகும் போது புதிய ப்ராப்ளம் என்பது உருவாகும். சார் நான் பாட்டுக்கு ஒரு இடம் போயிருந்தேன் சார், ஆனால் அது என்னாச்சுன்னா, ஒரு இடம் வாங்கின இடத்துல லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்க. லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரம் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க, 2 ஓனர்னு சொல்லிட்டாங்க, போன்றவைகள்லாம் ஏற்படும். இதனால் 6 கூடையவன் 5, 6 கூடையவன் 5 கூடையவன் வக்கரம் என்பதால் 5 கூடையவன் வேறு என்னெல்லாம் பலன்கள் தருவார் என்றால், புத்திரகாரகன். இந்த புத்திரகாரகன் வக்கரம் எனும் பொழுது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன சங்கடம் போன்றவையெல்லாம் ஏற்படும். சார் வாழ்க்கையிலே இந்த குழந்தை விஷயங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குழந்தை விஷயம், குழந்தைகளால் நற்பெயர் பெற்றவரும் உண்டு, குழந்தைகளால் மன அழுத்தங்களில் சிக்கிக்கிட்டவங்களும் உண்டு. என்றுமே எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தை. அவர் அவங்க இது பிள்ளை பக்கம் சொன்னால் அந்த மாதிரி அந்த குழந்தை ரொம்ப துடுக்கான குழந்தை சார். எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை ரொம்ப துடுக்கான குழந்தை. யாருனாலும் எதுனாலும் மனசில் பட்டதை பேசிடும், எதையாவது ஒன்று பண்ணிடும் அந்த குழந்தை. துடுக்கான குழந்தை. அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றார். அவர் வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே வந்தவர் எங்கிட்ட அவரால் சும்மா இருக்க முடியல. பக்கத்தில் இந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைய போய் கொஞ்சம் போகிறார். கொஞ்சம் போனவர் என்ன பண்ணாருன்னா, நான் அப்பயும் சொல்கிறேன், ஏங்க வீட்டுக்கு வாயா, உள்ளே வாயா, உனக்கு அங்கே என்ன வேலை? இல்லை என்னால் குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போய் கொஞ்சம் போகிறார். அந்த குழந்தைய இப்படி தூக்கி அந்த முகத்துக்கிட்ட இவர் முகத்தை வச்சு அப்படி ஜூலாம் பண்ணார். அந்த குழந்தை ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் சார், அது சிரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை, திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாருங்க, அம்மா இந்த அங்கிள் மூஞ்சி குரங்கு மாதிரியே இருக்குன்னு சொன்னார். இந்த அங்கிள் மூஞ்சி குரங்கு மாதிரியே இருக்கு. அதை கேட்ட அந்த லேடி, அந்த குழந்தையோட அம்மா ஓஹோஹோன்னு ஒரே சிரிப்பு. இப்போ பெரிய அப்படி நகைச்சுவை நடந்துருச்சு, சிரிப்பு. இவருக்கு அவமானம் தாங்க முடியல. ஏன்னா நீங்களாம் ஒரு மனுஷனுங்களா? உங்கள் குழந்தைய ஆசையாக கொஞ்சனேன் ஒரு மனிதனை எவ்வளோ துன்புறுத்துறீங்க பாருங்க. வச்சா இனிமேல் நான் வாழ்க்கையில் யாரையும் கொஞ்ச மாட்டேன். இந்த 5 கூடையன் வக்கரமாகும் பொழுது இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், சார் நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்கும், ஆனால் இதை அனுபவித்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஒரு அடலசன்ஸ் பசங்க, அதோட அப்பாக்கள், பையனுக்கு 18, 20 வயசு ஆகுது சார். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அந்த தெருமுக்களை நின்று சிகரெட்டு பிடிக்கிறான், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் நம்ம அப்பா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். நம்ம சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து என்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். முடியை பிடிச்சி அப்படி தூக்குனாருன்னா ஒரே தூக்கு, கட்டி தொங்க போட்டு அடித்தாருன்னா விடிய விட்டி அடிதான்.
நம்மளெல்லாம் ஒரு கரெக்டாக வளர்த்துனாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் நமக்கு அந்த தைரியம் இல்லை. குழந்தைங்களை அப்படி தண்டிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பக்கமாக போய் தெரியாமல் அடிச்சுட்டேன் சாரின்னு நம்மளே போய் கெஞ்சிடும். ஸோ பிரச்சனை என்னென்னா நமக்கு வளர்த்த தெரிலங்கிறது தான் உண்மை. இந்த அடலசன்ஸ் பசங்கள்டையும் சரி, இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் எல்லாருமே 2 பேருமே ஒன்றா சேர்ந்து பாரட்டி பண்ணுறாங்க. அப்புறம் எங்கேருந்து போய் மதிக்கிறது? ஸோ அப்போது அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கூடியன் வக்கரமாகும் பொழுது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்பது ஏற்படும். 6 கூடியவனும் இருந்து வக்கரமாகிறான் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 6 கூடியன் வக்கரமாகும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள் இதெல்லாம் சரியாயிடும். 5 கூடியன் வக்கரமாகும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, ஐவிஎஃப் பண்ணுறோம், ஐயுஐ பண்ணுறோம் போன்றவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பாசிபிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாயிடும். பாசிபிலிட்டி ரேட். ஸோ பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறேன் சார், எனக்கு சிறப்பு சிகிச்சை டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கலான் இருக்கோம் போன்றவைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பாசிபிலிட்டி ரேட் என்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்னென்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். சொத்து வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு இடம் வாங்கி கொடுக்குறது போன்றவைகள்லாம் ஏற்படும். நீங்கள் தயவுசெய்து இடத்த பார்த்துட்டு அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தர் இப்படி தான் ஒரு இடம் வாங்கினார். வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எரி தகன மேடை, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்த விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் வச்சுருக்காரு. லே அவுட்டு பார்க்காமே வாங்கியிருக்காரு அவர். போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சில புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட எது முக்கியமான விஷயமா சொல்ல மாட்டாங்க. தகன மேடத்துக்கு அப்படி அந்த அந்த லேண்டில் அவன் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை திறந்தோடனே ஏற்ற மாதிரி தகன மேடை தான். பிரமாதம், நல்லா வருவ ராஜா, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் வித்தவன்லாம் நிறைய பேர் இருக்கான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் இருக்கும் வீடு தெருக்களில் நீங்கள் வீடுகள் அமைங்கள் என்று சொன்னாங்க. நீங்கள் இருக்கின்ற இடத்துல ஆலயங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போய் எதுவும் மாட்டிக்காதீங்க. இன்னும் மயானத்துக்கு நடுவில் நம்ம குடியிருக்க ஆரம்பிக்கல, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இடத்துலையும் நம்ம வந்துவிட்டோம். நம்ம ஏரிக்கு நடுவில் எல்லாம் கூட வந்துவிட்டோம். நம்ம என்ன கடல் நடுவில் நம்மளால் வீடு கட்ட முடியாது, அதனால் வரல. மற்றபடி நம்ம இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் வந்துட்டோம். பள்ளிக்கரணையை தாண்டி போய் பார்த்தாலும் நம்ம பிஸியாக இருப்போம் சார். நம்ம ஆக்கிரமிக்காத இடமே கிடையாது. ஸோ அப்போ 5 கூடியவன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்சி வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தேவையில்லாத இடத்துல. அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் போய் வாங்குவீங்க. தேடி தேடி கண்டுபிடிச்சி தேவையில்லாத பிளாட்லாம் வாங்குவீங்க. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம், ஸ்ரீமடம்னா வேர்ல்டு பிராண்ட். ஸ்ரீமடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சாத்தன் பீடம் இதுதான். தினசரி மிக பிரம்மாண்டமான யாகங்கள் எல்லாம் தினசரி நடக்கின்ற ஒரு மாபெரும் மடம் ஸ்ரீமடம். கேரளாவே இனிமேல் போக வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயா சாத்தன் கோயிலுக்கு வாங்க, சுவாமி அனுகிரகம் பெறுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.